திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது கணவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினரின் செயல்பாட்டை அடுத்து உயிரிழந்த பெண்ணின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். திருப்பூர் கே செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரீத்திக்கும் ஈரோடு வீரப்பன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அப்போது 120 சவரன் நகை, இன்னோவா கார் உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக பிரீத்தி குடும்பத்தினர் வழங்கியுள்ளனர். இந்த சூழலில் பிரீத்தி குடும்பத்தின் பூர்வீக சொத்து 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதை அறிந்த அவரது கணவர் அதனை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தாய் வீட்டிற்கு வந்திருந்த பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பிரீத்தியின் தற்கொலைக்கு காரணமான அவரது கணவர் சதீஸ்வர், மாமனார் விஜயகுமார், மாமியார் உமா ஆகியோரை கைது செய்ய பிரீத்தியின் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். கைது நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே பிரீத்தியின் உடலை பெற்றுக்கொள்வோம் என அவரது தாயார் சுகந்தி மற்றும் உறவினர்கள் திட்டவட்டமாக கூறியிருந்தனர். இதுவே கடைசியா அவனை கொண்டு வா, அவனை கூப்பிட்டு வா, அவன் வேளங்கோட வரவனு வரதட்சணை கொடுமை உண்மையாக தமிழ்நாடு என்ற குழந்தைக்கு நீதி காட்டுறாங்க. திருமணமான 10 மாதங்களில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதால் இவ்விவகாரத்தில் RDO விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் அடிப்படையில் பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர் மற்றும் மாமனார், மாமியார் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரீத்தியின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கூராய்விற்கு பின் ஒப்படைக்கப்பட்ட பிரீத்தியின் உடலை கண்டு அவரது பெற்றோர், உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். தற்போது பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், மாமனார், மாமியார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் RDO விசாரணை அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அலித் ராஜா.